ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சாப்பிட வேண்டிய கொழுப்பு உணவுகள் அது என்னன்னு அதை பத்தி இன்னைக்குள்ள பார்க்க போறோம். என்னங்க டாக்டர் சொல்றீங்க? கொழுப்பு உடலுக்கு கேடு, ஆரோக்கியத்துக்கு கேடு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கூட சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு ஆரோக்கியமாக வாழ கொழுப்பை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இது என்ன டாக்டர் நியாயம்? அப்படி நீங்க கேட்கறது தெளிவா என் காதுல கேக்குதுங்க. ஆனா நான் சொல்ல போறத நீங்க கிளீனா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேவா? சோ நம்ம இப்ப டாபிக் உள்ள வரலாம். இப்ப ஆரோக்கியமாக வாழ கொழுப்பு உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படி நான் சொல்றேன். ஆனா அது என்ன கொழுப்பு, எதுல இருந்து கிடைக்குது, அதுதாங்க முக்கியமான ட்விஸ்டே. இப்போ கொழுப்புனா நமக்கே தெரியும். கொழுப்பு நம்ம உடம்புக்கு கேடு இல்லையா? அதுல அதுலயும் கெட்ட கொழுப்பு ரொம்ப கேடு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது கொழுப்புல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு கெட்ட கொழுப்பு, ஒண்ணு நல்ல கொழுப்பு. நான் இப்ப சொல்ல போறது நல்ல கொழுப்பு. இப்போ நல்ல கொழுப்பு அதனுடைய அட்வான்டேஜஸ், பயன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது உடம்புக்கு நல்லது தான் விளைவிக்கும், கேடு விளைவிக்காது. அது மட்டும் இல்லாம கெட்ட கொழுப்பை குறைக்கும். இப்ப நல்ல கொழுப்பு அது என்னன்னா HDL சொல்லுவாங்க. இப்ப கெட்ட கொழுப்பு LDL சொல்லுவாங்க. பொதுவா நீங்க டாக்டர்கிட்ட டெஸ்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு LDL தான் பண்ணி பார்ப்பாங்க. LDL அளவு கூட இருக்கக்கூடாது. அப்புறம் ட்ரைக்ளிசரைட்லாம் நிறைய இருக்கு. இப்போ HDL நல்லது தான், நல்ல கொழுப்பு தான். அந்த நல்ல கொழுப்பு நம்ம பாடியில இருந்தா அது கெட்ட கொழுப்பு தானா குறையும். அது ஒரு அட்வான்டேஜ் அதுல. ஓகேவா? அப்போ இதுல இருந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல கொழுப்பு நம்ம உடம்புக்கு நல்லது, அதை பத்தி தான் பேச போறேங்கிறது. அந்த நல்ல கொழுப்பு கொடுக்கும், அந்த நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடிய 3 உணவுகள் பார்த்தாங்க சிம்பிளா சொல்ல போறேன். அது என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இடத்துல கொழுப்பு மீன்கள். கொழுப்பு மீன்கள்னா ஃபேட்டி ஃபிஷ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த ஃபேட்டி ஃபிஷ்னுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, நல்ல கொழுப்பு உடம்புக்கு கொடுப்பது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதையும் கொடுத்து நம்ம உடம்பை ஆரோக்கியமா வச்சிருக்கோம். இதை சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பு ஆட்டோமேட்டிக்கா குறையும். இந்த கெட்ட கொழுப்பு தான் இதயத்துக்கு போகக்கூடிய, மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களை படிஞ்சு ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் எல்லாம் உண்டு பண்ணுது. ஓகேவா? ஸோ அதை குறைப்பதில் இந்த நல்ல கொழுப்பு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அப்போ இந்த நல்ல கொழுப்பு மீன்கள்ல முக்கியமா இருக்கு. முக்கியமா ஃபேட்டி ஆசிட், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த கொழுப்பு மீன்கள் ஃபேட்டி ஃபிஷ்ல கூடுதலா இருக்கு. இந்த ஃபேட்டி ஃபிஷ்ஷை பத்தி நான் ஏற்கனவே என்னோட வீடியோல சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். இந்த ஃபேட்டி ஃபிஷ்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த சின்ன சின்ன மீன்கள் தான். அதாவது நெத்திலி மீன்கள், சாலை மீன்கள், இல்லைன்னா மத்தி மீன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல கூடுதலாவே இருக்கு. அப்புறம் டூனா ஃபிஷ்ல கொஞ்சம் இருக்கலாம். ஆனா சின்ன மீன்கள்ல தான் கூடுதலாவே இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி மீன்களை நீங்க வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல கொழுப்பு கிடைத்து கெட்ட கொழுப்பு குறையும். ஓகேவா? அப்புறம் செகண்ட் இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா, அதில் புரோட்டீன் கொஞ்சம் இருக்குது. இப்போ ஒரு பாதாம் பிஸ்தாவை விட இது முந்திரி பருப்பில் புரோட்டீன் கம்மி தான். ஆனால் அதில் நல்ல கொழுப்பு கூடுதலாகவே இருக்குது. இந்த நல்ல கொழுப்பு அதாவது HDL அது கூடுதலாக இருக்குது. இந்த HDL கூடும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி LDL ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஓகேவா? அதனால இந்த முந்திரி பருப்புலாம் வாங்கி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? நல்ல கொழுப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, முந்திரி பருப்பு ரொம்பலாம் சாப்பிடாதீங்க. அதை வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். மீன் டெய்லி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் முந்திரி பருப்பு என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடணும். ஏன்னா டெய்லி சாப்பிட்டா அதனுடைய சில அட்வான்டேஜஸ் மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் வரும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, என்னென்னா இதை கிள்ளி போடணும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாயசத்துல எல்லாம் முந்திரி பருப்பை கிள்ளி தான் போடணும்னு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு தப்பான ஒரு வதந்தியை பல பேர் பரப்பிட்டாங்க. அது கொழுப்பு அதிகமாக இருக்கனால அப்படின்னு. அது நல்ல கொழுப்பு தான் இருக்குது, கெட்ட கொழுப்புலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்புறம் 3வது இடத்துல முட்டை. முட்டையினுடைய மஞ்சக்கரு. இப்போ முட்டையினுடைய வெள்ளைக்கரு புரோட்டீன் தான். அதில் எந்த பிரச்சனையில கொழுப்பே கிடையாது. அது ரொம்ப நல்லது. ஆனால் முட்டை மஞ்சக்கருல புரோட்டீன் இருக்கு, பிளஸ் கொழுப்பு இருக்கு. கொழுப்புனா நல்ல கொழுப்பு தான் இருக்கு. ஓகேவா? ஆனால் அது நல்ல கொழுப்பு இருந்தாலும் அதை நம்ம கூடுதலாக சாப்பிட வேண்டாம், தேவையான. ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதுதான். ஓகேவா? இப்போ நல்ல கொழுப்பு நம்ம பாடிக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் தேவை. அது அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது. ஆனால் கெட்ட கொழுப்பு ரொம்ப தேவையில்லை. ஓகேவா? அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ நல்ல கொழுப்பு என்ன தேவையோ அதை கொடுத்தாலே போதும். அதனுடைய ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும். அப்போ முட்டை வெள்ளைக்கரு எவ்வளோ நாள் சாப்பிடலாம்? ஒரு நாளைக்கு 4 கூட சாப்பிடலாம். ஆனால் மஞ்சக்கரு ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2, உங்களோட ஆக்டிவிட்டி பொறுத்து. ஆக்டிவிட்டி இருந்தால் 2 இல்லைன்னா 1 அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 ஐட்டம் தான். இந்த 3 ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீன் பிரச்சனையே இல்லைங்க. எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும் என்னைக்குனாலும் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் முட்டைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளைக்கரு டெய்லி சாப்பிடுங்க. ஆனால் இந்த நல்ல கொழுப்பு உள்ள மஞ்சக்கரு என்னென்னா டெய்லி கூட சாப்பிடலாம். 1 2 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டிவிட்டி பொறுத்து 1 2 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதும். ஓகேவா? ஸோ இந்த உணவுகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள்
பாடியில் தேவையான அளவு நல்ல கொழுப்பு கிடைத்து கெட்ட கொழுப்பு குறையும். ஓகேவா? கெட்ட கொழுப்பு குறைந்தாலே நம்ம ஆரோக்கியம் தானே. ஏன்னா இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் கெட்ட கொழுப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும், இந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து, ஸ்ட்ரோக்லேருந்து, இரத்த குழாய் அடைப்பு, இந்த கை காலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய் அடைப்பிலிருந்து பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. அப்போ கெட்ட கொழுப்பை குறைப்பது நல்ல கொழுப்பு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அப்போ நான் ஹெட்டிங்ஸில் சொன்ன மாதிரி நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணுங்க. அதுதான் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணால் அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் இந்த வீடியோலாம். ஓகேவா? இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது நல்ல கொழுப்பை கூட்டி கெட்ட கொழுப்பை குறைப்பது எப்படி, அதை பற்றி முக்கியமான வீடியோ. அதாவது கொழுப்பை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழவது எப்படி, அதாவது நல்ல கொழுப்பு, அதை பற்றி முக்கியமான வீடியோ. அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.